ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. praise the Lord, praise Jesus Christ. ஹல்லேலூயா. இவராலே அன்றி வேறு எவராலும் ஒரு மனிதனுக்கு மீட்பை கொடுக்கவே முடியாது. மோட்சம் இருந்தாலும் சரி, பூமி இருந்தாலும் சரி, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம், மீட்பு பெறக்கூட ஒரே ஒரு நாமம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட நான் காமிக்க போகிறேன். நான் சுய பரிதாபம், செல்ஃப் பிட்டி, சுய பரிதாபம். எப்போதும் நாம் தைரியமாக இருக்க வேண்டிய இடத்துல நாங்கள் அங்கே சுய பரிதாபத்தோடு இருக்கிறோம். நம்ம தட் மீன்ஸ் உன்னோட வீக்னஸ் நீ முழுமையாக நீ காமிக்கிற, நீ உன்னோட அபவிசுவாசத்தை நீ காமிக்கிற. இயேசு சொல்லுகிறார், உலகத்தில் துன்பங்கள் உண்டு, ஆனால் எனக்குள்ளர உங்களுக்கு அமைதி இருக்கின்றது. எனக்குள்ளர உங்களுக்கு அமைதி இருக்கின்றது, ஆனால் உலகத்தில் துன்பம் இருக்கின்றது. ஏனெனில் துணிவோடு இருங்கள், நான் உலகத்தின் மீது வெற்றி கொண்டுள்ளேன் என்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் நிச்சயமா துன்பங்கள் இருக்க வேண்டும், இருந்து தீர வேண்டும். இருந்தே தீர வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இந்த துன்பம் இருந்தால்தான், இந்த இப்படிப்பட்ட துன்பங்கள் பிரச்சனைகள் இருந்தால்தான் உன்னோட பலத்தை உன்னால் அறிய முடியும். இந்த உலகத்தில் துன்பம் இல்லைன்னா அப்படின்னா நீங்கள் படிக்க போறீங்க. நீங்கள் படிப்பு படித்தவர்கள் பரீட்சை எழுதாமல் நாங்கள் படித்து கொண்டோம், சர்டிஃபிகேட் வாங்கி வைத்திருக்கின்றோம் என்பது அது பிரயோஜனம் கிடையாது. படித்த பிறகு பரீட்சை வைக்க வேண்டும், பரீட்சையில் ஜெயிக்க வேண்டும். அப்போ தான் உன்னால் சொல்ல முடியும் நீ தயாராக இருக்கின்றாய், பரீட்சைக்காக நீ தயாராக, நீ ஜெயிச்சிருக்கிற, உன்னால் சொல்ல முடியும். அதனால் இயேசு சொல்லுகிறார், என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். பாருங்க, அவருக்கு கடவுள் உங்ககிட்ட எதுவும் மறைக்கல. அமைதியும் காணும் பொருட்டு சொல்லுங்க, அமைதி. யூ நீட் பீஸ், அமைதி. எல்லா துன்பத்தில், எல்லா உபத்திரத்தில் நீ அமைதியாக இருக்கின்றாய் என்பதை சொன்னீங்கன்னா, அப்படின்னா உனக்கு தெரியும் உன்னோட யார் இருக்கின்றார் என்பது, உனக்கு தெரியும் வழி என்ன என்பது, உனக்கு தெரியும் ஒளி என்ன என்பது. ஆனால் உனக்கு தடதடப்பு இருக்குது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இந்த வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தை. ஐயோ என்ன பார், அவங்களுக்கு என்ன, நம்ம தானே கஷ்டப்படுறோம். ஐயோ, இந்த சுய பரிதாபம் என்பது ஒரு மோசமான கெட்ட வார்த்தை. இது பிசாசுலேருந்து வருது. இது சுய பரிதாபம், இது பிசாசுலேருந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போன மூஞ்சி வச்சுன்னு இருப்பாங்க, ட்ராமா ஆடுவாங்க, ஏதோ என்னமோ எல்லாமே இது விட்டு வச்சுருக்குறாங்க மாதிரி, என்னமோ ஒரு பெரிய ட்ராமா, ஒரு பெரிய இது ஆடுவாங்க அவங்க. அதனால் இந்த சுய பரிதாபம் ரொம்ப மோசமானது. இயேசு சொல்லுகிறார், உலகத்தில் துன்பம் உனக்கு உண்டு. என்ன யார் சொன்னாங்க? கடவுளே சொல்லியிருக்கிறார். வானமும் பூமியும் உன்னையும் என்னையும் படைத்தவரே சொல்லுகிறார், இந்த பூமியில் உனக்கு துன்பங்கள் உண்டு. சொல்லுங்க, துன்பங்கள் உண்டு எனக்கு இந்த உலகத்தில். ஆனால் கவலைப்படாத, நான் இந்த உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன். கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யாராவது உங்ககிட்ட சொன்னால், நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கின்றாய், உனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குத, உனக்கு இந்த பிரச்சனை இயேசு என்கிட்ட சொல்லியிருக்கிறார், பிரச்சனை இருக்க தான் செய்யும், கவலைப்படாத, அவர் ஜெயிச்சிருக்கிறார். அல்லேலூயா, அவர் ஜெயிச்சிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு புத்தகம் 1 அதிகாரம் 2-3-4 என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உட்படுத்தும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்
என்பதை கருத்தை கொண்டிருங்கள். பல விதமான சோதனை வரும்போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சொல்லுங்க, பல சோதனை வரும்போது அந்த சோதனையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதியாகவே இருங்கள். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்போது எல்லாரும் மீது முன்பாக நினைவாக தெரிந்து கொள்வீர்கள் இருப்பீர்கள். ஸ்தேஃபான் கல்லால் அடித்து சாவடிக்கும் பொழுது அவர் சொல்லுவார், ஐயோ மோட்சம் திறந்திருக்கின்றது, என் ஆண்டவரை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், ஆண்டவரே இந்த பாவம் இவங்கள் மீது சுமத்தாதீர்கள் என்பதை அவர் சொன்னார். அந்த நேரத்தில் மகிழ்ச்சியாரங்கள் இருந்தார். தானியலோட ஃப்ரெண்டுங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 3 பேர். அரசன் சொல்லுவான், இந்த சிலையை நீ கும்பிட வேண்டும், இதுதான்டா உனக்கு கடவுள். அப்போ அவங்க சொல்லிக்கிற வார்த்தை, ஓய் யோ அரசனே, எங்க கடவுள் எங்களை காப்பாத்துறாரோ இல்லையோ, எங்களோட கடவுள் எங்களை காப்பாத்துறாரோ இல்லையோ, நான் வணங்குற தேவன் என்னை காப்பாத்துறாரோ இல்லையோ, நான் நேசிக்கிற தேவன் என்னை காப்பாற்றுகிறாரோ இல்லையோ, நீ செஞ்சிருக்கிற சிலையை நான் வணங்கவே மாட்டேன். அப்போ அந்த ஆள் என்ன பண்ணுறான், அந்த நெருப்பை இன்னும் 7 மடங்கு அதிகமாக ஆக்கியானார். அவர் தூக்கி உள்ளார போட்டாங்க 3 பேர். அப்புறம் அவரே கேட்பார், என்னடா 3 பேர் போட்டிங்க, 4 பேர் அங்கே என்னடா சுற்றின்னு இருக்கிறாங்க கேட்டோன்னா, ஒருத்தர் கடவுள் மாதிரி இருக்கிறாரு. அப்போ அவங்க வெளியில் 4 பேர் வெளியில் 3 பேர் வெளியில் வரும்போது அவங்க துணி கூட நெருப்பு புகை இருக்காது. அதனால் இந்த சோதனை வரும்போது உன்னோட விசுவாசத்தை காமிக்கிறதுக்காக சோதனைகள் வரும்போது அந்த சோதனை மத்தியில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நான் என்ன பண்ணுவேன், ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையா, அந்த சோதனை மத்தியில் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் தான் உன் ஆண்டவருக்கு உன்னால் மகிமை கொடுக்கணும். மற்றவங்களுக்கு உங்ககிட்ட வருவாங்க, ஏன்ட்டா உங்ககிட்ட விசுவாசத்தின் மரம் இருக்கின்றது. தானியல் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க சிங்கம் குகையில தூக்கி தானியல போடுவாங்க, அவரோட விசுவாசத்தை பாருங்க. நீங்க அரசங்க, தானியல் கவலைப்படாத, நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் என் கடவுள் சிங்கத்தோட வாயை மூடி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாத்தோட மேலான விசுவாசத்தை பாருங்க. நம் விசுவாசத்துக்கு தொடக்கமும் நம் விசுவாசத்துக்கு முடிவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து பாருங்கள். நீங்க ஹல்லேலூயா. என் உயிரை நானே வைக்கிறேன், என் உயிரை நானே உயர்த்துகிறேன், இந்த கட்டளை எங்கள் அப்பா கிட்ட நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அவருக்கு அச்சம் என்பது கிடையவே கிடையாது. இந்த சுய பரிதாபம் அவர்கிட்ட கிடையாது. ஐயோ என்னை இழுத்துட்டு போறீங்களா அடிக்கிறதுக்கு, ஐயோ என்னை இழுத்துட்டு போறீங்களா ஒதிக்கிறதுக்கு, என்னை சாவடிக்க போறீங்களா, அப்படிப்பட்ட அச்சம் என்பது அவர் உடம்புல கிடையவே கிடையாது. சிலுவை தூக்கின்னு போகும்போது கூட அவங்க அம்மாவும் மற்ற சகோதரர்களும் அழுவுனாங்க. என்ன சொன்னார், எனக்காக அழுவாதீங்க, உன் பிள்ளைங்களுக்காக அழுவுங்க என்கிறார். இந்த சுய பரிதாபம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. இந்த கூட்டு குடும்பத்தில் முக்கியமாக நீங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் இப்படி பார்க்குறது, இன்னொருத்தர் அப்படி பார்க்குறது, இது இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன், அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம், எல்லாமே இப்படி பார்க்கலாம். கூட்டு குடும்பத்துலேயும் சரி தனி குடும்பத்துலேயும் சரி இந்த சுய பரிதாபம் அங்கே இருக்குது. நான் தானா எல்லாமே செய்யணும், செய்யுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 2:14, முணுமுணுப்பாமல் வாதாடாலமும் யாவற்றையும் செய்யுங்கள். முணுமுணுப்பாமல், குறை சொல்லாமல், குறை கண்டுபிடிங்க, முணுமுணுப்பில்லாமல் யாவற்றையும் செய்யுங்கள். சும்மா சொல்லியிருக்க, நான் தான் செய்யணும், நான் தான் செய்யணுமா, நான் தான் செய்யணுமா, என்ன தானே பழி வாங்கணும், வேறு யாருமே இல்லையா. பவுல் என்ன சொல்லுகிறார், அந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள், என்னால் கிறிஸ்துவுக்குள்ளார என்னால் எல்லாமே செய்ய முடியும், கிறிஸ்து எங்குள்ளார இருக்கும் என்னால் எல்லாமே செய்ய முடியும்.
ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் எப்போதும் எல்லா சூழ்நிலையில், பிலிப்பியர் 4:4, எல்லா சூழ்நிலையில் மகிழ்ச்சியாருங்கள், எல்லா சூழ்நிலையில் மகிழ்ச்சியாருங்கள், எதை பற்றி கவலைப்படாதீங்க, எல்லா சூழ்நிலையில் மகிழ்ச்சியாருங்கள், எல்லா சூழ்நிலையில் மகிழ்ச்சியாருங்கள். இதை பாருங்க, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுய பரிதாபம், அவங்க பாருங்கப்பா, நம்ம பாருங்கப்பா, இந்த பிசாசு எடுத்துங்க. நீங்க மோட்சத்தில் நடந்த ஒரு பெரிய பிரச்சனை, வானதூதர்கள் அவர் பக்கமாக வந்து சேர்ந்துக்கின்னு அங்கேயே ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. ஐயோ, எனக்கு அந்த இடம் கொடுக்கலையே, இது என்ன நீதி, என்ன நேர்மை, என்ன நியாயம்? கடவுள் அவருக்குள்ளற இந்த சூழ்ச்சியை பார்த்தார். இந்த சுய பரிதாபம், கடவுள் அந்த சூழ்ச்சியை அவருக்குள்ளற பார்த்தார். அதனால தான் எல்லாருமே அங்கேருந்து விழுந்தாங்க. அவனும் அவங்க கூட சப்போர்ட் பண்ண வானதூதர்கள் என்ன எல்லாரும் விழுந்தாங்க. ஹல்லேலூயா. இதை பாருங்க, நீங்கள் பார்க்க வேண்டியது முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களிடையே, யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம், அது கொஞ்சம் மெல்லமாக படிங்க நீங்கள். உங்களிடையே சண்டை சச்சரவு வரத்துக்கு காரணம் என்ன? உங்களுக்குள்ளார இந்த சுய பரிதாபம் இருக்கிறதுனால தானே. உங்களுக்குள்ளார இந்த சுய பரிதாபம் இருக்கிறதுனால தான் உங்களுக்குள்ளார இந்த சண்டை சச்சரவு வருது. நீங்கள் உங்களுக்குள்ளரே நீங்கள் போராடுறீங்க, நீங்கள் பெறுவதற்காக ஜெபிக்கிறீங்க, தீய எண்ணத்தோட கடவுள்கிட்ட கேட்குறீங்க, பெற்றுக்கொண்ட பிறகு நன்றியும் சொல்றதில்ல. இந்த சுய பரிதாபத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு மோசமான ஆவி, இது ஒரு மோசமான ஆவி. இதுல இருந்து விடுதலை பெறுவதற்காக நிச்சயமா நீ முழு விசுவாசத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு பலத்தோடு நீ ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். எல்லா சூழ்நிலையில் மனிதனை நம்புறதை விட கடவுளை நம்புவதே மேல். இந்த சுய பரிதாபம் யார்கிட்ட காமிக்கிறீங்க? நீங்க யாராவது முன்னாடி நின்னாதான் நீங்க இதெல்லாம் காமிச்சுன்னு இருப்பீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இவரும் எளிமையும் இதே வார்த்தை தான் சொல்லுவார். அவர், ஐயோ ஏன் தான் நான் எங்கள் அம்மா ஒவுத்து விட்டு நான் வெளியில் வந்தேன், நான் ஏன் தான் பிறந்தேன், நான் வண்ண கடல் வந்து ஒரு தட்டு வரவர் மடையான். அதான் இந்த சுய பரிதாபம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இந்த பாருங்க, இயேசு சொல்லுகிறார், மத்தேயு புத்தகம் 16:24-25. இயேசு கிறிஸ்து தான் சீடர்களிடம் சொல்லுகிறார், தன்னந்தான மறுதலித்து உன் அனுதின சிலுவையை தூக்கி கொண்டு எனக்கு பின்னாடி வா. உன் வாழ்க்கையை வீணாக்கி சிதறடித்து எனக்கு பின்னாடி வா. உன் வாழ்க்கையை வந்துட்டு ஏதோ எடுத்து நிரந்தரமாக வாழ நினைச்சிங்கன்னா நிச்சயமா நீ அழிஞ்சு போயிடுவ. அதனால் உன்னை அனுதின சிலுவையை தூக்கி கொண்டு எனக்கு பின்னாடி வா என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த அதுக்காக தான் இன்னொரு வசனம் கொடுத்து வைத்திருக்கிறார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே அனைவரும் என்னிடம் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்கிட்ட நீங்க கத்துங்க. இன்னத்துக்கு இந்த சுய பரிதாபத்தோட உகைன்னு இருக்கிறீங்க? என்கிட்ட கத்துங்க. நீங்க இன்னொரு விஷயம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, யோவான் நற்செய்தியில் 38 வருஷமா ஒருத்தர் அங்கே உகைன்னு இருப்பார். அவர் பெத்சாயா குளத்து பக்கத்தில். இயேசு வந்து கேட்பார், என்னையா அப்படின்னு கேட்பார். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் போயிடுவாங்க அங்கே உள்ளார. சரி, எழுந்துரு, உன் பாயை தூக்கி கொண்டு போ, நட. அவர் ஏஞ்சிக்குவார், பாயை தூக்குவார், நடக்க ஆரம்பிச்சா ஒருத்தன் வருவான். யார் உன்னை வந்து பாயை தூக்கி நடக்க சொன்னாங்க? என்னை குணமாக்குனவர் உகாரியாங்க. அந்த சுய பரிதாபத்தில் என்ன பண்றான் ஆளு? இயேசுவை காட்டி கொடுக்குறான், இயேசுவை காட்டி கொடுக்குறான். அப்போ இயேசு அவங்ககிட்ட வர்றாரு அங்க உகன் இருக்கும்போது, நீ நலமா இருக்கின்றாய், இதை விட மோசமானது ஏதாவது ஆக போகிறது.
பார்த்தீங்களா அந்த சுய பரிதாபம் என்ன பண்ணுதுன்னு? அதனால நீதிமொழிகள் 3:5 ஆண்டவரை முழு மனதோட நம்ப, சொந்த அறிவாற்றல சார்ந்தன் இல்லாதே. ஆண்டவரே முழு மனதோட நம்பு, சொந்த அறிவாற்றல சார்ந்து நிற்காதே. ஹல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா ரோமர் 8:28 நான் கொடுக்குற வசனத்தை வீட்டில் படிங்க. நீங்க ரோமர் 8:28 all and we know that for those who love God, கடவுளை அன்பு செய்தவர்களுக்கு மட்டுமே இது நடக்கும். ஆனால் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டால் கடவுள்கிட்ட நீ நெருங்கி போகணும்னு சொன்னால் விசுவாசம் இல்லாமல் அவர்கிட்ட நீ நெருங்கி போக முடியாது. சுய பரிதாபத்தோட உன்னால் நெருங்கி போக முடியாது. கடவுளை நீ அன்பு செய்கிறாய் என்பதை சொன்னீங்கன்னா எல்லாவற்றிலும் நல்லது தான் அங்கே நடக்கும். ஏன்னா கேட்டா அவரோட திட்டம் அங்கே நிறைவேறுகிறது. எல்லாவற்றிலும் அங்கே நல்லது தான் நடக்கும். கடவுளை அன்பு செய்கிறவனுக்கு எல்லாம். ஏன்டா கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவனுக்கு தக்க கைமாறு பெற்றுக்கொண்டான். அவன் எப்படின்னு நம்பிக்கை வைக்கிறான் எப்படின்னு கேட்டால் என்ன நடந்தாலும் என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கடவுளுக்கு தெரியாது ஏதாவது ஒன்று இருக்கின்றதா, அவரோட கண்ணுக்கு மறைவா இருப்பது ஏதாவது ஒன்று இருக்கின்றதா, அவர் காது கேட்காத ஏதாவது ஒன்று இருக்கின்றதா, அவன் முழுமையான விசுவாசத்தோடு இருக்கின்றான். என்ன நடந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, என் அப்பாவை நான் ஸ்தோத்தரிப்பேன், அப்பாவை என்னை கை விடவே மாட்டான். அப்பா பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு என்பது கிடையவே கிடையாது. அவர் சொல்லியிருக்கான்னு உன்னை கை விடவே மாட்டேன், உன்னை விட்டு விலகும் தூரமும் போக மாட்டேன். நம்ம நினைக்கிறோம் எல்லாமே பந்தில் இருக்குது, நமக்கு சாப்பாடு எங்கேருந்து வரோம், பணம் வச்சுக்கிறோம், என்னத்த பணத்தை தின்னு போன எல்லாமே நம்மளை தேடி தான் வந்துன்னு இருக்கின்றது. எல்லாமே நம்மளை தேடி தான் வந்துடும். ஐயோ நான் வீட்டில் என்ன பண்ணும் அப்படின்னு கிடையாது. எல்லாமே உன்னை தேடி வரும். என் நீதி ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள அனைத்தும் நானே உனக்கு சேர்த்து கொடுப்பேன். ஹல்லேலூயா. பேதுரு 1 பேதுரு 5:7 உன்னோட சுமைகள் அவர் மேல வைங்க, அவர் காத்துக்கும். உன் மீது அவர் கவலைப்பட்டு இருக்கிறார். Cast your burdens unto Jesus and he cares for you. உன் சும்மா அவர் மேல வைங்க, அவர் உனக்கு அவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார், அவர் உன் மேல கவலைப்பட்டு இருக்கிறார். அதை விட்டு நீ என்ன உட்காந்துக்கணும், நீ தான் எல்லாமே சுமக்கிற, நீ தான் எல்லாமே சேர என்பது கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த பாருங்க, Corinthians 6:19-20 கடவுளோட ஆலயம் என்பது நீங்க தான் என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் உங்களை சார்ந்தவர்கள் அல்ல, விலை மதிக்க முடியாத பரிசுத்த இரத்தத்தினால் கடவுள் நம்மளை வாங்கியிருக்கிறார். அதனால நம்மளோட உடம்பை தேவனோட மகிமைக்காக வைங்க, சுய பரிதாபத்துக்காக வச்சுன்னு இருக்காதீங்க. நீங்க சரி ஒன்றும் கிடையாது. நான் ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தை கேட்குறேன். நான் எத்தனை பேர் இயேசு மேலே பரிதாபப்படுறீங்க? நீங்கள் சாதாரண பரிதாபம். எத்தனை பேர் இயேசு மேலே பரிதாபப்படுறீங்க? நீங்கள் ஐயோ நமக்காக இவ்வளோ செஞ்சுருக்கிறாரு. நான் வசனத்தை சொல்கிறேன் கேட்டுங்க. நீங்கள் ஆமாம் ஆமாம் இவர் எல்லாரும் காப்பாற்றினார், இவரே காப்பாற்றிக்க வேண்டியது தானே, இவர் எல்லாரும் குணமாக்கினார் தானே, இவரே குணமாக்கிக்க வேண்டியது தானே. இந்த வார்த்தை தான் வரும், இந்த வார்த்தை தான் வரும். அந்த வார்த்தை தான் அங்கே போட்டிருக்குது பைபிளில். ஆனால் அவருக்கு அச்சம் என்பது கிடையவே கிடையாது. சுய பரிதாபத்தை அகற்றுங்கள், தேவனோட சித்தம் உங்களுக்குள்ளார நிறைவேறட்டும். உங்க ஜெபத்தை எடுத்து பாருங்க. நீங்க சுய பரிதாபத்தோட தான் நீங்க ஜெபிக்கிறீங்க. நீங்க மேல் மனம் இருக்கும், ஏதோ கடவுள் இரக்கம் இல்லாமல் இருக்கிறவர் போலவே, ஏதோ கடவுள் மன்னிப்பு கொடுக்காத போலவே நீங்க ஜெபிச்சுன்னு இருப்பீங்க. ஆண்டவர் என் மேல் மனம் இருக்கும், ஆண்டவர் என்னை அன்பு செய்யுங்க, ஆண்டவர் என்னை கைவிடாதீங்க, ஆண்டவர்.
ஏதோ கடவுள் வந்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறத போல் நீங்கள் பேசின்னு இருப்பீங்க. நீங்கள் இந்த சுய பரிதாபம் மோசமான ஆவி தயவுசெய்து அதை உங்கள் உடம்புலேருந்து அகற்றுங்கள், உங்கள் வீட்டிலேருந்து அகற்றுங்கள். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சில விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். நான் கவனத்தோட எடுத்துங்க. நீங்கள் இயேசு சொல்லிக்கிறார் மத்தேயு 28:18-19-20, எல்லா அதிகாரம் என் கையில் கொடுக்கப்பட்டது. மோட்சம் இருந்தாலும் சரி, பூமி இருந்தாலும் சரி, நீங்கள் கிளம்பி போங்க. நீங்கள் எல்லாம் என்னத்தார்கிட்ட போங்க. எல்லாரும் வந்துட்டு ஞானஸ்தானத்தை கொடுங்க. பிதா சுதன் பரிசுத்தாவின் பேரால ஞானஸ்தானத்தை கொடுத்து அவங்க கிட்ட நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தனோ அவங்க கிட்ட இதே தான் சொல்லி கொடுங்க. உங்களுக்குள்ளோட நான் உலகம் முடியும் வரை இருக்கின்றேன். கடவுள் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறாரு, சுய பரிதாபத்தை கொடுக்கல, தைரியத்தை கொடுக்கிறார். உங்களோட உலகம் முடியும் வரை நான் உங்களோட இருக்கின்றேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்க் நற்செய்தி 16வது அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, உலகெங்கும் போயிட்டு நற்செய்தி ஞானஸ்தானம் கொடுங்க, நற்செய்தி அறிவிங்கள். 17-20 வரைக்கும் அற்புத அடையாளங்கள் உங்களுக்குள்ள நம்பிக்கை கொண்டவருக்குன்னு அற்புதம் அடையாளங்கள் நடக்கும். என்னோட நாமத்தினால் நீ பேய்களை ஓட்டுவாய், குணமாக்குவாய், அந்நிய பாஷைகள் பேசுவாய், வஞ்சிக்கும் விஷத்தை குடிச்சா கூட ஒன்றாவது, பாம்பு இது ஒன்றாவது. உங்கள் கைகள் எடுத்துக்கொண்டு உடம்பு சரியில்லாத மேலே நீ வைக்கும் போது அவன் குணமாகும். அவன் மேலே அவன் சுய பரிதாபத்தோடு இருக்கிறவனுக்கு உன் கையை வச்சுப்பாரு, அவன் குணமாக மாட்டான். சுய பரிதாபம் ஓடு இருக்கிறவன் உன் கையை வச்சு பாருங்க, அவன் குணமாக மாட்டான். விசுவாசத்தோடு இருக்கிறவன் அவன் குணம் ஆயிடுவான். அதான் இயேசு கூட அங்கே காமிப்பார். அவர் எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, ஐயோ பாவம் அப்படின்னு இல்லை. ஏதோ நீ அவனை பாவம் பார்க்குற, பாவம் பான்னு சொல்லிக்கின்னு பரிதாபப்படுறவன் மேலே, ஏதோ கடவுள் அவனை பார்த்து அவன் மேலே பரிதாபப்படலை, அதனால நீ அங்கே கடவுளாக இருக்கின்றாய். கடவுள் அந்த நேரத்தில் உனக்கு கடவுள் அங்கே இல்லை. சுய பரிதாபத்தோடு இருக்கிறவன், பரிதாபம் இருக்கிறவன் நீ எடுத்து செஞ்சு ஜெபிச்சு பாருங்க, அவன் குணமாகவே மாட்டான். விசுவாசத்தோடு இருக்கிறவன் தான். அதான் இங்கே போட்டிருக்குது, விசுவாசத்தோடு இருக்கிறவன் தான். இதெல்லாம் பேசிய பிறகு இயேசு கிறிஸ்து செல்லுகிறார், அப்பாவோட வலது பக்கத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார். அப்போது இவர்கள் சென்று போனார்கள், நற்செய்தி அறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்து செயல்பட்டார். எப்போ? இவங்க அவரோட விசுவாசத்தில் போகிறார்கள். மனுஷனோட விசுவாசத்தில் இவர்கள் போகவில்லை. மனுஷனோட விசுவாசம் சுய பரிதாபம். கடவுள் இந்த வர விசுவாசத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இரக்கம், மன்னிப்பு, முழுமையான அன்பு, வல்லமுள்ள செயல்கள் அது இருக்கும். ஒருத்த மேல நீ பரிதாபப்படுறன்னு சொன்னா அது கடவுள் இருந்து வரணும். நீ அவன் மேல நீ பரிதாபப்படலாம், ஆனா சுய பரிதாபம் அது இருக்கக்கூடாது. யோபு எடுத்துங்க நீங்க, அவரே இந்த வார்த்தை சொல்லுவார், எதுக்காக தான் நான் பிறந்த நாள், எங்க அம்மா என்னைக்கு வந்துட்டு நான் பிறந்தனா அந்த நாள் சபிக்கப்பட்ட நாள் என்கிறார். அதான் அந்த சுய பரிதாபம் ரொம்ப மோசமானது. இந்த சுய பரிதாபத்தில் மாட்டிக்கின்னு தயவுசெய்து முழிக்காதீங்க. நீங்கள்
அதிகாரம் உனக்கு வேணும்னு சொன்னா தேவனோட விசுவாசம், அந்த அதிகாரம் உனக்கு அங்கிருந்து வருகின்றது. ஆனா சுய பரிதாபத்துல எந்த வல்லமை உங்ககிட்ட இருக்காது. ஏன்டா சுய பரிதாபம் என்பது சொன்னால நீ சுத்தமா உன்னை வீணாக்கிற. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் கொண்டுண்ட மனநிலை எடுத்து பாருங்கள். அவர் கொண்டுண்ட மனநிலை எடுத்து பாருங்கள். தன்னை முக்கியம் என்பது கருதாமல் மற்றவர்கள் தான் முக்கியம் என்பது கருதினார். தன்னுக்கு முக்கியத்தை கொடுத்துருந்தானா சுய பரிதாபம் அங்கே நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் தன்னுக்கு முக்கியம் கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னா மற்றவங்க மேலே முக்கியத்தை கொடுக்கும் போது அவருக்குள்ளே இருந்தது பரிதாபம், இரக்கம், மன்னிப்பு, வல்லமை எல்லாமே அவருக்குள்ளே இருந்தது. நீங்கள் எடுத்து அது இன்னும் நல்லா அழகாக படித்து பார்க்கலாம். இந்த பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆவதுலேருந்து 11 வரைக்கும் நீங்கள் வச்சு பார்க்கணும். அது எவ்வளோ வல்லமை இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்தது. எவ்வளோ வல்லமை இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் சில மனைவிகள் இல்லாட்டி சில கணவர்கள் ஏதோ அவங்கள பார்த்து மற்றவங்களும் அவங்கள பார்த்துட்டு பரிதாபப்பட வேண்டும் என்பது அப்படி செய்வாங்க அவங்க. ஒருவேளை நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இது யார்கிட்ட போய் காமிக்க போகிறீங்க? நீங்கள் காலை வலிக்குது, கை வலிக்குது, யார்கிட்ட சொல்ல போகிறீங்க? நீங்கள் தனியாக இருந்தானா யாராவது ஒருத்தர் இருக்கிறதுனால தான் இதை செஞ்சுன்னு இருக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் அங்கே இருக்கிறதுனால தான் இதை செஞ்சுன்னு இருக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் அங்கே இருக்கிறதுனால தான் நீங்கள் சண்டை போடுறீங்க, தகராறு பண்ணுறீங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறீங்க. தனியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் நீ ஏற்கனவே 14வது வசனத்தை சொல்லி கொடுத்தோன்னா 15 எடுத்து பாருங்க. நீங்கள் கொஞ்சம் மெல்லமாக படிங்க. நீங்கள் அப்போது நீங்கள் யாருமே உங்கள் மேலே குறை சொல்ல முடியாமல் இருப்பீங்க, கொலை சொல்ல முடியாமல் இருப்பார்கள். இந்த கோணலான உலகத்தில் நீங்கள் ஒளியாகவே இருப்பீர்கள். இந்த கோணலான உலகத்தில் இந்த சுய பரிதாபம் என்பது கோணலான செயல். இந்த கோணலான உலகத்தில் நீங்கள் ஒளியாகவே இருப்பீர்கள். அல்லேலூயா. அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம், அருமையான ஒரு வசனம். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீங்கள், எப்போதும் நல்லதை செய்வதற்காக உங்ககிட்டையும் சரி மற்றவங்க கிட்டையும் சரி, சொல்லுங்க, என்கிட்டையும் சரி மற்றவங்ககிட்டையும் சரி நன்மையை செய்யுங்கள். ஏதாவது ஒரு நன்மை நீ செய்யணும்னு சொன்னீங்கன்னா மற்றவங்க மேலே பரிதாபப்படுங்க, உங்க மேலே சுய பரிதாபம் படாதீங்க. நீங்க விசுவாசத்தோடு இருங்க. நீங்க மற்றவங்க மேலே பரிதாபப்படுங்க. நீங்க இரக்கத்தை காமிங்க, மன்னிப்பை காமிங்க, அன்பை காமிங்க, கொடுங்க. இதெல்லாம் கொடுங்க. நீங்க அவங்க கிட்ட கொடுங்க. ஆனா உங்ககிட்ட சுய பரிதாபமா தயவுசெய்து காமிக்காதீங்க, கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. ஏதாவது உங்ககிட்ட நீங்க நல்லது செய்யணும் சொன்னீங்கன்னா அதனால 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம், தீமைக்கு பதில் தீமை செய்யாதீங்க, எப்போதும் நன்மை செய்வதிலே குறியாக இருங்கள், உங்ககிட்டையும் சரி மற்றவங்ககிட்டையும் சரி. 16, 17, 18, 19, 20, 21 எப்போதும் மகிழ்ச்சியாருங்கள், இடைவிடாமல் இறைவிடம் வேண்டுங்கள், எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின்னு இருங்க, சொல்லின்னு இருங்க. இதுதான் ஒரு கிறிஸ்துவனோட வேலை. ஆவியை செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தாதீங்கள், தீர்க்க தரிசனம் கொடுக்குற வார்த்தைகள் தடுத்து நிறுத்தாதீங்கள், எல்லாமே சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை செய்யுங்கள், தீமை எங்கே இருக்கின்றதோ அதை அகற்றி விடுங்கள்.
எங்கே தீமை இருக்குதோ அதை அகற்றுங்க. நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன், நான் கடவுளால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நாங்கள் மற்றவர்களை பார்த்துட்டு பரிதாபப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் நான் என்னையை பார்த்து சுய பரிதாபம் படுவது ஒரு பெரிய தப்பு. நீங்கள் மற்றவங்க காப்பாற்றணும்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து உங்களுக்காக ஜெபிக்கிறது விட்டு விட்டு மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது ஆரம்பிங்க. இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 17வது அதிகாரத்தில் அவர் ஜெபித்த ஜெபம் தினமும் உங்களால் எல்லாருக்கும் ஜெபிக்க முடியும். இயேசு சொல்லுகிறார் 2வது வசனத்தில், எல்லா இனத்தார் மேலே எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறீர், நிலையான வாழ்வு கொடுக்கறதுக்காக இயேசு நாமத்தினால் உங்களிடம் சொல்லுகிறேன். அதிகாரம் இயேசு உங்ககிட்ட கொடுக்கிறார். மற்றவங்களும் நிலையான வாழ்வு பெறுவதற்காக உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார், அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு. கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இணைப்பாளர் ஒருவரே, இயேசு கிறிஸ்து என்ற மனிதன். ஆனால் இயேசு கிறிஸ்து கொண்ட மனநிலை உங்ககிட்ட இருக்கின்றது. You have the mind of Christ. அவரோட கிறிஸ்துவோட நினைப்பு எப்போதும் இருந்தது ஒன்னே ஒன்று, எல்லா இனத்தார் காப்பாற்றப்பட வேண்டும். எல்லா இனத்தார் சுய பரிதாபத்தோடு இருக்கவே கூடாது. எல்லா இனத்தார் இரக்கத்தோடு இருக்க வேண்டும். தாராள மனத்தோட மன்னிப்பு கொடுக்கறதுல இருக்க வேண்டும். தாராள அன்பு இருக்க வேண்டும். தாராள நல் செயல்கள் இருக்க வேண்டும் என்பது இயேசுவோட குறிக்கோள் மனிதனுக்கு. உனக்கும் ஒரு மனிதனுக்கு காமிக்க வேண்டியது இயேசு என்ன காமித்தாரோ அதே போல நீயும் காமிக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார் 14வது வசனத்தில் 17, 14 யோவான் நற்செய்தியில் 17, 14, அப்பா உன்னோட வார்த்தை அவர்களிடம் நான் கொடுத்திருக்கிறேன், ஆனால் உலகம் அவர்களை வெறுக்கின்றது, ஏனென்றால் அவர்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. எப்படி நான் உலகத்தை சார்ந்தவன் அல்ல? இந்த உலகத்தை தான் எனக்கு முக்கியம் என்பது நீ பார்க்கும்போது உன்னால் எந்த பிரச்சனையை உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், சோதனைகள் வரதான் செய்யும், ஆனால் சோதனை வரத்துக்கு முன்னாடி ஜெபியுங்கள். சோதனை வரத்துக்கு முன்னாடி ஜெபியுங்கள். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லூக்கா புத்தகத்தில் பிலாத்து வந்துட்டு அந்த ஆளுங்க வெட்டிட்டு ரத்தத்தை கலப்பார் அந்த வழிபாட்டில். இவர்கள் சொல்வார்கள் இயேசுவிடம், இயேசு அப்போது சொல்வார், அவங்கெல்லாம் கலிலேயெல்லாம் அவ்வளோ மோசமானவங்களா, உங்களோட மோசமானவங்களா, அதனால தான் இது நடந்துதா? நீங்கள் மனம் மாறாவிட்டால் இதை விட மோசமாக உங்களுக்கு நடக்கும். ஐயோ கோயில் அவங்க மேலே இடிந்து விழுந்தது, நீங்கள் மனம் மாறாவிட்டால் அதை விட மோசமாக உங்களுக்கு நடக்கும். சுய பரிதாபம் கூட நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் 2 பேர் கோயிலுக்கு போனாங்க ஜெபிக்கிறதுக்கு. ஒருத்தன் அங்கே வந்து சுய பரிதாபத்தோடு அவன் ஜெபிக்கிறான். செல்ஃப் பிட்டி. வாரத்துக்கு 3 தடவை நான் உபவாசமாக இருக்கிறேன், கோயிலுக்கு நன்மைகள் செய்கிறேன், எல்லாமே செஞ்சுன்னு இருக்கிறேன். அவன் பின்னாடி போல நான் இல்லை. பின்னாடி இருக்கிறவன் அவன் பரிதாபப்படுகிறான் கடவுள் மேலே. ஏனென்றால் அவன் பேசுகிற வார்த்தை என்ன? ஆண்டவரே உனக்கு எதிராகவே நான் பாவம் செய்கிறேன், நான் ஒரு பாவி, என் மேல் மனம் இறங்கும்.
ஏனென்றால் பரிதாபப்பட வேண்டிய நேரம் எது? கடவுள் அன்பா இருக்கிறார், நீ அவருக்கு எதிர்ப்ப நீ செயல்பட்டுன்னு இருக்கிற. ஒருத்தரோட அன்பு நீ எட்டி ஒதுக்கும் போது, ஒருத்தரோட அன்பு நீ இகழ்ச்சி பண்ணும் போது, இல்லாட்டி எச்சி காரி துப்பும் போது, நிச்சயமா அவருக்கு எதிராக நீ பாவம் செய்து கொண்டிருக்கின்றாய். கடவுள் நல்லவராக இருக்கின்றார், வல்லவராக இருக்கின்றார், எதுவும் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அவரை நீ நோக்கி பார்க்காமல், அவரோட அன்பை நீ ஏற்றுக்கொள்ளாமல், யாராவது உன்னை அன்பு செய்ய வேண்டும் என்பது இந்த சுய பரிதாபத்தை நீங்கள் காமிக்கிறீங்க. நீங்கள் முக்கியமான ஒரு வார்த்தை, எனக்காக ஜெபியுங்கள். ஏன் உன்னால் ஜெபிக்க முடியாதா? உன்னால் வாயை திறந்து பேச முடியலையா கடவுள்கிட்ட? ஏன்னா நாங்களாம் சும்மா தாங்கிங்களா? நாங்கள் தான் கிறிஸ்துக்கு பதிலாக இருக்கிறோமா? கிறிஸ்து எப்போதும் இருக்கின்றார், கிறிஸ்து எப்போதும் காத்து கொண்டு இருக்கின்றார். ஒரு மனுஷன் எப்போ வாயை திறந்துட்டு, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அவரே சொல்லுகிறார், நீர் என்னை கூக்குரலிட்டு கூப்பிடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். எத்த உடனே நான் உனக்கு எட்டாத தூரத்தை நான் உனக்கு ஞானத்தை கொடுப்பேன். ஏன்னு கேட்டால் என்னை பற்றி உனக்கு அறிவு கம்மியாகவே இருக்கு. என்னை பற்றி உனக்கு அறிவே கிடையாது. அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது. எனக்காக ஜெபியுங்கள். நீங்கள் கேட்காதீங்க எங்களுக்காக ஜெபியுங்கள்னா, நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபியுங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு எப்போ தெரியுமா பாருங்க, ஒரு ஜெபத்தை ஒருத்தங்க கேட்கும் போது நான் சொன்னீங்க எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லும் போது, அது ஜெபம் அல்ல. ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடு கொடுக்கின்றார். என்ன வெளிப்பாடுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்காக என்ன செய்ய வேண்டும், அவங்களுக்காக என்ன செய்ய வேண்டும். நீங்கள் முக்கவாசி பார்த்தீங்கன்னா சொல்லும் போது இப்படி செய்யுங்க அப்படி செய்யும் போது யாரும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் தானாகவே அவங்க எடுத்து திறந்து பார்க்கும் போது, அப்புறம் தானாகவே அவங்க செய்யப்படும் போது அப்போ தான் அவங்களுக்கு புரியுது கடவுள் என்ன செய்ய சொல்லுகிறார் என்பது. ஆண்டவர் இவர்கள் குணமாக வேண்டும். ஆனால் வார்த்தை என்ன தெரியுமா வரும் மோட்சத்தில் இருந்த போது, குணமாக விரும்புகிறாயா, குணமாக விரும்புகிறாயா? ஆம் ஆண்டவரே, நான் குணமாக விரும்புகிறேன். குணமாக. பத்து ஆளுங்க எடுத்துங்க வந்தாங்க இயேசுக்கு முன்னாடி, எங்களை குணமாக்குங்க ஆண்டவர். 10 பேர் ஆண்டவர் குணமாக்குனாரு. போய் சாமியார்கிட்ட போய் காமினாங்க. 9 பேருக்கு அப்படியே போயிட்டாங்க. ஒருத்தன் திரும்பி ஓடி வந்துட்டு காலில் ஊந்து நன்றி சொல்லின்னு இருந்தான். அப்புறம் இயேசு இதுவும் வார்த்தையும் சொல்கிறாரு, 10 பேர் குணமாக்கணும், 9 பேர் எங்கேயான்னு கேட்குறாரு அவர். இந்த புறமதக்காரன் தான் வந்து என் நன்றி சொல்லணும். ஏன்ட்டா அவன் கண்டுபிடிச்சிட்டான். என்ன கண்டுபிடிச்சிட்டான்? இவர்கிட்ட அன்பு இருக்கின்றது, இரக்கம் இருக்கின்றது, மன்னிப்பு இருக்கின்றது, வல்லம் இருக்கின்றது. இயேசு உனக்காக ஜெபிக்கும் போது அந்த 17 யோவான் 17 அந்த ஜெபத்தை எடுத்து பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்கின்றது. 15வது வசனம், இவர்கள் உலகத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்பதை நான் உங்களிடம் வேண்டவில்லை, மாறாக தீயோன்லேருந்து இவர்களை காப்பாற்றப்பட வேண்டும். உனக்கு தீயோன்லேருந்து உன்னை காப்பாற்றணும்னு சொன்னீங்கன்னா சுய பரிதாபம் அங்கே இருக்கக்கூடாது, தேவனோட விசுவாசம் அங்கே இருக்க வேண்டும். சுய பரிதாபம் அங்கே இருந்தால் பிசாஸ்தான் உங்ககிட்ட இருக்கும். அடுத்தது, நானும் உலகத்தை சார்ந்தவன் அல்ல, அவர்களும் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இது ரொம்ப முக்கியமான வசனம். நீ உலகத்தை சார்ந்தவனா இருந்தானா நிச்சயமா சுய பரிதாபம் அங்கே இருக்கும். ஆனால் நீ உலகத்தை சார்ந்தவன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உனக்கு சுய பரிதாபம் என்பது இருக்கவே கூடாது, இருக்கவே இருக்காது. இவர்கள் வார்த்தையில் அர்ப்பணியுங்கள், உங்கள் வார்த்தையே உண்மை. 17 வார்த்தையில் அர்ப்பணிங்க. பாருங்க, மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொன்னா ஆண்டவரே உன்னோட வார்த்தையில் இவர்களை அர்ப்பணியுங்கள், உன்னோட வார்த்தையில் இவர்களை அர்ப்பணியுங்கள். மற்றவங்களுக்காக நீ ஜெபிக்கும் போது நீ அவங்க கிட்ட நீ கொடுக்க வேண்டிய வார்த்தை இதுதான். தேவனோட வார்த்தை நீ கொடுக்காவிட்டால் நீ கடவுள்கிட்ட பேசும்போது அவங்களுக்காக பிரோஜனம் என்பது கிடையாது. ஏன்னாட்டா அவரை சொல்லுகிறார், என் வார்த்தை என்னிடம் புறப்பட்டு அவர்களிடம் சென்ற போது
அவர்கள்ட்ட வேலை செய்த பிறகுதான் என்கிட்ட திரும்பி வரும். அதனால வார்த்தையில் அர்ப்பணியுங்கள். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா 21, நாங்கள் ஒன்றாக இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். எங்க 2 அல்லது 3 பேர் என்னோட பரிசுத்த நாமத்தினால் ஒரே மனதோடு கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கின்றேன். இந்த பாருங்க, இந்த ஒருமனப்பட்ட தன்மை இருக்கணும். பிரதர் எனக்காக ஜெபிங்க, குட். நீங்களும் ஜெபிங்களா, நானும் ஜெபிக்கிறேன். நான் ஜெபிச்சு நீங்கள் அப்புறமா கூப்பிடுங்க, நான் சொல்கிறேன் என்னான்னு. ஹல்லேலூயா. சில விஷயத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். நம்ம சில மோசமான விஷயத்துக்காக, ஏன்டா எட்டாவது தூரத்துக்கு சில விஷயங்கள் இருக்கும். அது ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த வெளிப்பாடுகள் கொடுக்கும் போது அது ஏதி வைத்து கொண்டு அவங்ககிட்ட நம்ம சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட விஷயம் இருக்கின்றது. இது கடவுளால் முடியாத காரியம் என்பது கிடையாது. இது கடவுளால் முடிஞ்ச காரியம்ட்டா ஆண்டவர் என்கிட்ட வெளிப்பாடு கொடுத்துட்டாரு. அதனால் நீ வார்த்தையில் உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அவரோட வார்த்தையில் நீ அர்ப்பணித்தால் அவரோட வார்த்தை உன் பாதத்துக்கு வழியாகவும் ஒளியாகவும் இருக்கும். அந்த வார்த்தை உன்னை உயிரும் கொடுக்கும். அந்த வார்த்தை உங்ககிட்ட உண்மை மட்டும்தான் பேசும். ஆனால் அந்த வார்த்தையில் அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் இந்த யோவான் 17, எப்போதும் இந்த யோவான் நற்செய்தி 17ஆவது அதிகாரம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது இந்த ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவோட கடைசி ஜெபம் இதுதான். இந்த சீடர்களுக்கு ஜெபிக்கும் போது இந்த ஜெபம்தான், இல்லைன்னத்தருக்கு இந்த ஜெபம்தான். இந்த ஜெபத்தை நீங்கள் முழுமையாக மெதுவாக படிக்க வேண்டும். இந்த ஜெபம் உனக்கும் இருக்கிற அனைவருக்கும் இந்த ஒரு ஜெபம்தான் இயேசு ஜெபித்த ஜெபம். ஏனென்றால் இயேசு அங்கே அவரோட முழுமையான இரக்கத்தையும் அன்பையும் ஆற்றலையும் மன்னிப்பும் முழுமையாக அங்கே காமிக்கிறார். இந்த யோவான் 17 எடுத்து பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை எடுத்து பாருங்க, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து போகும். ஹல்லேலூயா. அதனால சுய பரிதாபம் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க எபிரேயர் புத்தகம் கூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சுய பரிதாபம் அங்கு இல்லாமல் கண்ணீர் சிந்தி உரத்த குரல் எழுப்பினார். கண்ணீர் சிந்தி உரத்த குரல் எழுப்பினார். சுய பரிதாபம் அங்க கிடையாது. முழுமையான விசுவாசத்தை காமிக்கிறாருங்க. இறைமகன் இருந்தும் சரி, அவரோட விசுவாசத்தை கீழ்ப்படிதல் வழியாக துன்பங்கள் என்ன என்பதை கற்றுக்கொண்டார். இறைமகனுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நம்பலாம் யாரு? துன்பங்கள் வழியாக கீழ்ப்படிதல் கத்துக்கினாரு. அதனால உலகத்தில் துன்பங்கள் உண்டு. உன் விசுவாசம் எப்போ பலமாகும்? கீழ்ப்படிதல் கத்துக்கணும். முழுமையாக கத்துக்கின பிறகு உன்னோட விசுவாசம் முழுமையாகவே இருக்கும். சொல்ற பேச்சு நம்ம யாரும் கேட்கறதில்ல. இங்கே ஆட்டம் போட்டுன்னு இருக்காதீங்க, டான்ஸ் ஆடின்னு இருக்காதீங்க. நீங்கள் ஏதோ பாட்டு பாடிக்கணும், கையை தட்டிக்கணும், ஏதோ அல்ல குதிச்சுன்னு இருக்கணும், எல்லாமே நடக்க போகிறது கிடையாது. துன்பங்கள் வழியாக கீழ்ப்படிதல் கத்துக்க வேண்டும். அதனால்தான் உலகத்தில் துன்பங்கள் உண்டு. எதுக்கு? கீழ்ப்படிதல் கத்துக்கிறதுக்கு. ஏனென்றால் உன் கடவுளாகிய ஆண்டவரை விட்டு விட்டு தனியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். சுய பரிதாபத்தோட வாழ்ந்துன்னு இருக்கிற. ஆண்டவர் என் மேல் இரக்கம் வைங்க. ஏதோ கடவுள் இரக்கம் இல்லாதவர் போலவே இருக்கின்றார் என்பது நீங்க உங்ககிட்ட நீங்க இந்த பாட்டு பாடின்னு இருக்கிறீங்க. நீங்க ஏன் நீங்க சொல்றது இல்லை? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், இரக்கத்தில் தாராள மனதோடு இருக்கிறார் என்பது ஏன் நீங்க சொல்றது இல்லை? நீங்க பாட்டெல்லாம் பாடிங்க. இன்றைக்கோ நாளைக்கு வரும், இது வரும், அது வரும், எல்லாத்தையும் தான் வந்திருக்குதுப்பா. பாட வேண்டியது தானே. சும்மா கதெல்லாம் ஒட்டுன்னு இருக்காதீங்க. இந்த பாருங்க, யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் அவர் சொல்லுகிறார். 8வது அதிகாரம் 5வது வசனம். மாமிசத்தில் நடக்கிறவனுக்கு எப்போதும் அந்த மாமிசத்தின் காரியத்தில் மட்டும்தான் இருப்பான். அவனுக்கும் ஆவிக்கும் எப்போதும் பிரச்சனை வந்தீங்கன்னே இருக்கும். மாமிசத்தில் நடக்கிறோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சுய பரிதாபம்.
ஐயா ஐயா ஐயா, சுய பரிதாபம், பாவம் பாவம். அவன் ஊந்தாலும் சரி ஏஞ்சாலும் சரி உனக்கு என்ன இருக்குது? பார்த்துக்க வேண்டியது யார்? படைத்தவர் அவரை பார்த்துக்குவார். அவர் விழுந்தாலும் சரி ஏஞ்சாலும் அவர் படைத்தவர் அவர் பார்த்துக்குவார். அவர் உருவாக்குனார் அவர் பார்த்துக்குவார். அவன் மேலே நீ பரிதாபப்படுறன்னு சொன்னா அன்பை காமி, இரக்கத்தை காமி, மன்னிப்பை காமி, உன் தாராள மனசை காமி. அல்லேலூயா. ஆனால் நீ சுய பரிதாபத்தோடு அங்கே போய் உட்கார்ந்து இருக்காதுன்னு. அதனால தான் 14வது வசனம் போட்டிருக்குது, ஆவியில நடக்கிறவன் ஆண்டோட பிள்ளையாகவே இருக்கின்றான். All those who walk in the spirit of God are sons and daughters of God. ஆவியில நடக்கிறவன் கடவுளோட பிள்ளைங்க. சுய பரிதாபத்தோட நடக்கிறவன் அவன் பிசாசோட புள்ள. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுய பரிதாபத்தில் நிற்கிறவன் எப்போ பார்த்தீங்க ஏதாவது ஒரு குறவனை சொல்லின்னு தான் இருப்பான். அவன் ஏதாவது ஒரு குறவனை கண்டுபிடிச்சுன்னு இருப்பான். நான் தான் எல்லாம் செய்கிறேன், நான் தான் எல்லாம் செய்கிறேன், நான் தான் எல்லாம் செய்கிறேன், நான் தான் எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது, வேறு யார் கை கொடுக்க போகிறா? இப்படி தான். ஹல்லேலூயா. அதனால் தயவுசெய்து ஏமாந்து போகாதபடி உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உங்கள் உடம்புகளை உயிர் உள்ள தூய்மையான வழியாக படையுங்கள். ஏன்டா அது ரொம்ப முக்கியமான விஷயம். தயவுசெய்து சுய பரிதாபத்தில் நடந்துன்னு இருக்காதீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கிடுவீங்க. ஏற்கனவே உங்கள் வாழ்க்கை வீணான போன காரணம் இதால தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டு வந்தானா சுய பரிதாபம். ஏன் படிக்கிற நேரம் இருக்கும்போது படிக்கலாம். கடவுள் எல்லாருக்கும் முழுமையான வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. நீங்கள் எல்லாருக்கும் முழுமையான வாய்ப்புகள் கொடுத்துருக்கார். எடுத்து பயன்படுத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீ பயன்படுத்தாமல் நீ உட்கார்ந்து இருக்கிறன்னு, உன் சொந்த அறிவாட்டில் சார்ந்த உட்கார்ந்து இருக்கிறன்னு, அதனால தான் உன்னால் எதுவுமே பயன்படுத்த முடியாமல் இருக்கிறன்னு, உன் வாழ்க்கையை வீணாக்கி வச்சுன்னு இருக்கிறன்னு. எத்தனை நாள் தான் அந்த வாழ்க்கையை ஓட்டுவீங்க நீங்கள் சுய பரிதாபத்தோட? சுய பரிதாபம் ரொம்ப மோசமான ஆவி. உங்கள் குடும்பத்தையும் கெடுக்கும், உங்களையும் கெடுக்கும். நிச்சயமா விசுவாசம் இல்லாமல் உன்னால் குணமாகவே முடியவே முடியாது. விசுவாசம் உனக்கு வேணும். அந்த விசுவாசம் உனக்கு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கும் போது, அந்த கிறிஸ்துவோட வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது உனக்கு விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வந்த பிறகு அந்த விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியதாக இருக்கும், டெஸ்ட் வைக்க வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் நீ உன் கடவுளுடைய ஆண்டவரை நீ முழு மனதோட நம்புகிறாயா, ஆமாவா இல்லையா? அவரோட கிருபை உன்னை தாங்கும், அது வேற. ஆனால் விசுவாசம் என்பது எல்லாத்தோட மேலானது. ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், நான் மீண்டும் இந்த உலகத்துக்கு நான் மீண்டும் வரும்போது விசுவாசத்தை காண்பேனா. ரொம்ப டேஞ்சரான வார்த்தை. சுய பரிதாபம் தான் பார்க்குறேன். ஆண்டவரே எங்களை பாருங்க, ஆண்டவரே என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவரே வாயை மூடுங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டாங்க? நான் உங்ககிட்ட இருக்கும் போது யாராவது உன் மேலே கையை வைக்க முடியுமா? நானும் அப்பாவும் ஒன்று என்கிறார். என் கையிலேருந்து யாராவது உங்களை இழுத்துட்டு போக முடியுமா? நீங்கள் ஏன் அடி வாங்குறீங்க, வாங்குறீங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏனென்றால் உன்னோட விசுவாசம் இன்னும் பலன் ஆகவில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளர வாழ விரும்புகிறீங்களா? இயேசு உங்களுக்குள்ளர வாழ விட மாட்டேன்றீங்க. நீங்கள் பவுல் சொன்னார்ல, இனிமே வாழ்வதை நானல்ல என்னில் வாழ்கிறார் இயேசு கிறிஸ்து. இது லேசான உபத்திரம் எனக்கு என்கிறார். அடியும் உதையும் பிச்சு எடுக்கிறது லேசான உபத்திரம். ஏன்னா வலுவுற்றுவர் பெரியவராக இருக்கிறார், எனக்கு அதிகாரம் கொடுக்கிறவர் பெரியவராக இருக்கிறார்.
நான் ஜெயிச்சவன் மேலே ஜெயிச்சவனாக இருக்கின்றேன் என்கிறார். என்னை யார் தான் இயேசுவோட அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியும்? விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். சுய பரிதாபம் என்பது கிடையாதாங்க. விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஒன்றும் கிடையாது. அந்த செருஃபன் பெண்ணை எடுத்து பாருங்க. நீங்க சொல்றாங்களா இயேசுகிட்ட, நாய் கீழே கீழே விழுற அந்த துண்டுங்க கூட நாய் எடுத்து சாப்பிடுது, அதாவது எனக்கு கொடுங்க. நீங்க இயேசு அவங்களோட விசுவாசத்தை பார்த்தார். அவங்க சுய பரிதாபத்தோடு அவங்க வரல. சுய பரிதாபத்தோடு வந்திருந்தா எட்டி வச்சு துரத்திருப்பார் அவர். ஆனால் அவங்களோட விசுவாசத்தை பாருங்க. நீங்க 12 வருஷம் ரத்தப்போக்கில் இருந்த பெண்ணு சுய பரிதாபத்தோடு வந்தாங்க, விசுவாசத்தோடு வந்தாங்க. அவங்க ஆடு தொட்டாலே போதும் நான் குணமடைவேன். இந்த 100 தலைவன் எடுத்து பாருங்க, சுய பரிதாபத்தோடு வந்து அவனுக்காக வந்தான் இல்லையே. நீங்க எங்கிறத வார்த்தை சொல்லுங்க, அங்க நடக்கும் என்கிறார். விசுவாசம். சுய பரிதாபம் என்பதே கிடையாது, விசுவாசம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்தது என்ன நினைக்கிறீங்க நீங்க? உடம்பெல்லாம் விசுவாசம். இந்த ஆலயத்தை எடுத்து பாருங்கள், நான் 3ஆவது நாள் தட்டி எழுப்புவேன். உடம்பெல்லாம் விசுவாசம். கத்தரா பாலார ஷபா கத்திரி பாபா. என்ன நடந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, விசுவாசம். தன்னையே ஒப்பு கொடுத்தார் பலியாகவே. தன்னையே என்ன விசுவாசத்தை பாருங்க நீங்க. அல்லேலூயா. சுய பரிதாபம் என்பது கிடையாது. ஐயோ என்ன இழுத்துட்டு போறாங்க, அடிக்கிறாங்க, ஒதுக்கிறாங்க, அப்படி போகவே இல்லையே. சுய பரிதாபம் அங்க இருந்ததுன்னா இந்த வார்த்தை அங்க இருந்திருக்காது. கத்தாத செம்மறி போல அங்க இருந்தா ரோமன் கத்திரிக்கா இந்த வார்த்தை வந்திருக்காது. தைரியமா போனார் அவரு. அப்படிலாம் வரல. சுய பரிதாபத்தோடு இருக்கிறவன் எடுத்த பாருங்களாம். பொய் சொல்றவன் இருக்கிறான். நீ கடவுள் மகன் இருந்தால் இந்த கல்லை எடுத்து அப்பமா மாத்து, இங்கிருந்து குதி, வானத்தை பிடிச்சிக்குவாங்க. சுய பரிதாபத்தோடு இருக்க அதை தான் செய்ய சொல்லுவான். நீ இது இந்த பழம் சாப்பிட்டு பாரு, அவ்வளோ போரில் இருப்ப. அவன் தான் சுய பரிதாபத்தோடு இருக்கிறவன். அவன் தியானம் கேட்டால் அவன் கடவுளை விட்டு விட்டு வாழ்ந்துன்னு இருக்கிறான். அவன் தான் சுய பரிதாபத்தோடு இருக்கிறவன். அவன் கடவுளோடு இணைந்து வாழ்கிறவன். அவன் விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். ஏனோக்கு 350 வருஷம் கடவுளோட கையை பிடித்து கொண்டு நடந்தார். விசுவாசம். ஏப்ராம் கடவுளுக்கு ஃப்ரெண்டு. விசுவாசம். தாவீது என் உள்ளத்துக்கு தகுந்தபடி இருக்கிறவன். விசுவாசம். சாலமன் இருக்கிற வரைக்கும் அவனை போல ஒரு ஞானியே கிடையவே கிடையாது. விசுவாசம். எலிஷா நெருப்பு குதிரையில போனார். விசுவாசம். எலிஷா எனக்கு 2 மடங்கு அபிஷேகம் வேணும். நம்மலாம் அபிஷேகம் கேட்டுன்னு இருக்கிறோம். எனக்கு 2 மடங்கு கொடுங்க ஆண்டவரே கேட்டுன்னு இருக்கிறோம். நான் ஒன்று கூட இது வரைக்கும் கேட்டதில்லை. அதான் இயேசு அந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கிறார் யோவான் 16. இது வரைக்கும் என் நாமத்தை நான் எதுவுமே கேட்டதில்லை, கேட்டாவது வாங்கிக்கன்றார் அவர். விசுவாசம். அவர் 2 மடங்கு அபிஷேகம். நான் ஒன்று தூங்காம இருந்தார் எலிஷா. ஏன்டா இது திடீர்னு கிளம்பி போயிடுவார்னு துண்டும் பிடிச்சிக்கினாரு, கோலும் பிடிச்சிக்கினாரு. 2 மடங்கு கொடுத்துட்டு போனார் அவர். விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம உன்னால தேவனை தரிசிக்க முடியாது. உனக்கு வேண்டியது விசுவாசம். அது வேற. இந்த விசுவாசம் ரொம்ப சுலபமாகவே எங்களால் பெற முடியும். வார்த்தையில எங்களை அர்ப்பணியுங்கள். வார்த்தையில நீ அர்ப்பணிக்க வேணும். வார்த்தையில உனக்கு அபிஷேகம் வேணும். வார்த்தையின் அபிஷேகம் உனக்கு தேவைப்படுது. வார்த்தையின் அபிஷேகம் உனக்கு தேவைப்படுது. இந்த அபிஷேகம் உங்ககிட்ட தானாகவே வரும். நீ வார்த்தை எடுத்து படிக்கும் போது, உற்சாகத்தோட படிக்கும் போது, உற்சாகத்தோட தியானிக்கும் போது, உற்சாகத்தோட பேசும்போது இந்த வார்த்தை உன்னை அர்ப்பணிக்கும். சத்தியத்தில் அர்ப்பணிக்கும். அந்த அபிஷேகம் உன் மேலே இறங்கி வரும். அதான் கான்சென்ட்ரேட்டஸ் இன்டு தி ட்ரூத். அபிஷேகத்தை கொடுங்க. அந்த வார்த்தையில் அபிஷேகத்தை கொடுங்க. வார்த்தை தான் அப்படின்னு அபிஷேகம் செய்கிறது. ஏனென்றால் வார்த்தை தான் மனிதனானார். வார்த்தை தான் நம்மிடையே குடிகொண்டார். அல்லேலூயா. தயவுசெய்து சும்மா வீட்டில் உட்காந்துக்கணும் உடம்ப சும்மா பருத்தி கொட்டும் புண்ணாக்கு தீனிக்கணும் உடம்ப என்னமோ
இது சுய பரிதாபத்தோட உகைன்னு இருக்காதீங்க. நீங்கள் ஏதோ நண்ட உடம்பு குறாவும், இது பண்ண அது குறாவும், அப்படி கிடையாது. ஓ மேல உன்னை நீ நேசிப்பதை போல் பிறரை நீ நேசிக்க வேண்டும். உன்னை நீ நேசிப்பதை போல் பிறரை நேசிக்க வேண்டும். உண்மையா நீ உன்னை நீ நேசிக்கின்றாய் என்பது சொன்னீங்கன்னா யோவான் நட்சத்திர 17வது அதிகாரத்தை செபமா ஜெபிங்க. அப்போ உன்னால உன்னை நேசிக்க முடியும், மற்றவங்களை உன்னால நேசிக்க முடியும். அந்த கட்டளை உங்களோட நிறைவேறணும். கொலிசர் பத்து எடுத்து பாருங்க. நீங்க கடவுள் விருப்பப்பட்டார் இயேசுக்குள்ள கிறிஸ்துக்குள்ளார தங்குறதுக்கு. வேற யாருக்குள்ளார அவர் தங்கல. இயேசுக்குள்ளார தங்குறதுக்கு விருப்பப்படுகிறார். அப்படின்னா எந்த அளவோட இயேசுவோட விசுவாசத்தை எடுத்து பாருங்க. நீங்க இது என் அன்பான மைந்தன், இவரோட குரலுக்கு செவிசாயங்கள். அப்படின்னா எந்த அளவுக்கு கடவுள் வந்து இவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை பாருங்க. நீங்க ஏன் வலது கை எனக்கு மீட்பு கொடுக்கும், எனக்கு வெற்றி கொடுக்கும். அல்லேலூயா. அப்படின்னா எந்த அளவுக்கு கடவுள் இவரை நம்பிக்கின்னு இருக்கிறார் பாருங்க. கடவுள் நம்மளை நம்புவாரா? நம்ம நம்மளே நம்புறது கிடையாது. ஏன்னு கேட்டால் சுய பரிதாபத்தோட நம்ம உட்காந்து இருக்கிறோம். அப்புறம் எப்படி கடவுள் நம்மளை நம்புவார்? பிசாசு முழுமையாக நம்பின்னு இருக்குது. சுய பரிதாபம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் பிசாசு முழுமையாக நம்பின்னு இருக்குது. இவன் என் வேலை இவன் கண்டிப்பாக நிறைவேற்றுவான், நிச்சயமாக செய்வான். அதனால தயவுசெய்து ஏமாந்த போகாதபடி. மனுஷன் இந்த காலகட்டத்தில் விசுவாசம் வேணும் அவனுக்கு. அந்த விசுவாசம் இருந்தால் தான் உங்களோட இறக்கம், மன்னிப்பு, அன்பு எல்லாமே உங்களோட இருக்கும். விசுவாசம் இல்லாமல் இதெல்லாம் இருக்க போகிறது கிடையாது. ஏன்டா அவர் தாராள மனதோடு கொடுக்குறார், தாராள மனதோடு இந்த பூமியை கொடுத்துருக்கிறார். ஆதாம் பற்றி அன்னைக்கு நம்ம பேசணும். நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சு வச்சுன்னு இருக்கிறோம்? முழு பூமியை எடுத்து பாருங்க. முழு பூமியில் என்ன நடக்குது, என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? நம்ம மனுஷனை சாப்பிடிக்கிறோம். இப்போ சளிகிலையெல்லாம் விட்டு போச்சு, கொரோனா இப்போ காலில் வர ஆரம்பிச்சுது. இதை விட மோசமாக வருது. இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்க என்னென்ன வரும்னு. ஏன் இதை விட மோசமாக தான் நான் ஒன்று சொல்ல போகிறேன். மின்னல் அடிக்கும், அங்கேருந்து இது வரைக்கும் மின்னல் அடிக்கும், ஈஸ்ட் வெஸ்ட். உலகெல்லாம் நெருப்பில் எரிஞ்சுன்னு இருக்கும். அப்புறம் விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் அந்த நெருப்பில் நடக்கிறதுக்கு? ஹபாரா கத்தர பாலாரா ஷபாரா கத்தரா பாபா. உன் விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? நான் தீர்க்கதரிசனம், எனக்கு இருக்கிற தீர்க்கதரிசனத்தை என்னால் சொல்ல முடியும், இது உலகம் எரிய போகுதுன்னு. ஆனால் அந்த நெருப்பில் நான் நடுக்கணுமே. அப்போனா நான் யாரை நம்ப வேண்டும்? உங்களையா? இல்லாட்டி படைத்தவரா? படைத்தவர் மேலே தான் உன் நம்பிக்கை இருக்க வேண்டும், படைப்பு மேலே கிடையாது. படைப்பு மேலே உன் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இந்த கொரோனா வந்து உன்னை சுருண்டி எடுத்துருது, பிச்சு எடுக்குது. படைத்தவர் மேலே நீ உன் நம்பிக்கை இருந்தனா அது உன் வீட்டு பக்கமும் கூட வராது. இது 1000 பேர் இந்தாண்ட ஊந்தாலும் சரி, 10,000 அந்தாண்ட ஊந்தாலும் சரி, உன்னை எதுவுமே தாக்காது. அவன் குடும்பத்துக்கு அவன் தான் பொறுப்பு எடுக்க வேண்டும். உன் வீட்டில் நீ உட்காந்து தூங்கின்னு இருக்கிறனா நிச்சயமா அந்த திட்டு பையன் உள்ளார பூருவான். நீ விழிப்பா இருந்தானா அந்த திட்டு பையன் வீட்டுக்குள்ளார பூரத்துக்கு வாய்ப்பு என்பது கிடையவே கிடையாது. தயவுசெய்து தூங்கின்னு இருக்காதீங்க. நீங்க விழிப்பா இருந்த ஜெபியுங்கள், விசுவாசத்தோட ஜெபியுங்கள். கடவுள் உன் ஜெபத்தை செவிசாய்க்கிறார். பிசாசோட ஜெபம் கடவுள் கேட்கிறாரு. கச்சரத்தின அந்த இடத்துல எடுத்து பாருங்க. நீங்க 6000 பிசாஸ் அந்த விண்ணப்பத்தை அந்த இயேசு கேட்கிறாரு. உன் விசுவாசத்தை, நீ ஜெபிக்கிற ஜெபம், உன் விண்ணப்பத்தை அவர் கேட்க மாட்டாரா? விசுவாசம். பிசாசுகளுக்கு நல்லா தெரியும் கடவுள் வந்து இரக்கமா இருக்கிறாருன்னு. ஆனால் நீங்க இருந்து உட்காந்தீங்க, என் மேல இரக்கம் வைங்க, இரக்கம் வைங்க, இரக்கம் வைங்கன்ற. நீ என்ன மன்னியுங்க, என்னமோ பாருங்க. பிதாவாகிய கடவுள் இயேசு கிறிஸ்து மூலியமாக உங்களுக்கு முழுமையா மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். அதே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் மற்றவங்களுக்கு நீங்களும் மன்னிப்பு கொடுங்க. நீங்க விசுவாசம். அல்லேலூயா. சுய பரிதாபம் என்பது கிடையாது.
ஏதோ காற்று வாங்க போனால் கவிதை ஏதுன்னு வந்தன்னு கிடையாது. போனால் போகட்டும் போடா என்பது கிடையாது. விசுவாசம். தயவுசெய்து விசுவாசம் இல்லாமல் ஒருபோதும் கடவுளை அணுகி செல்லவே முடியாது. அவர் இருக்கின்றார் என்பது முதல் நாங்கள் நம்ப வேண்டும். நம்புறவனுக்கு தக்க கைமாறு அவர் நிச்சயமாக அவர் செய்வார். கடவுள் இருக்கிறார். நத்திங் இஸ் பை சான்ஸ். உபத்திரம் என்பது இல்லாட்டி பிரச்சனைகள் என்பது இல்லாட்டி ஒரு பரீட்சை வரும்போது ஏதோ பை சான்ஸ்னு வர்றது கிடையாது. அவங்க தேதி சொல்லுவாங்க, இந்த நாளில் பரீட்சை இருக்குது, அதுக்கு நீ ரெடி பண்ணிக்கணும்னு. கவர்மெண்ட் கூட சொல்லாது நாளைக்கு உனக்கு பரீட்சை அப்படின்னு கிடையாது. உன்னை சொல்லும் 10 நாளைக்கு முன்னாடி இல்லாட்டி 1 மாதத்துக்கு முன்னாடி சொல்லும், உனக்கு பரீட்சை இருக்குது, இந்த தேதியில் உனக்கு தேர்வு இருக்கின்றது, நீ உன்னை தான் நீ தயார் பண்ண வேண்டும். இயேசு என்ன சொல்லுகிறார்? மனம் மாறுங்கள், அப்போ தான் நீ தயாரோடு இருப்ப. நீ என்கிட்ட சோதனை வரும்போது அது எப்படி தடுத்து நிறுத்துறதுக்கு உனக்கு தெரியும். என்கிட்ட நான் இருப்பேன் நான். அல்லேலூயா. அதனால் இயேசு கிறிஸ்து இன்றே மண்டியிடுங்கள். bow before the power of Jesus Christ. இயேசு கிறிஸ்து மண்டியிடுங்கள். யோவான் நற்செய்தி எடுத்துக்கொண்டு உரத்த குரல் உங்கள் வீட்டில் படியுங்கள். சுய பரிதாபம் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முழுமையான விசுவாசத்தோடு அதை படியுங்கள். உங்களுர் அவர் பெரிய காரியங்கள் செய்கிறாரா இல்லை என்பதை பாருங்கள். தேவனோட கை குட்டை கிடையாது, தேவனோட கண்ணு கம்மி கிடையாது. நாங்கள் தான் கண்ணாடி போட்டுன்னு இருக்கிறோம், ஆனால் அவரோட கண் 1000 சூரியனை விட வெளிச்சமாக இருக்கின்றது. அவரோட கை வந்துட்டு எல்லாமே பிடித்து கொண்டு இருக்கின்றது. அல்லேலூயா. விசுவாசம், கிறிஸ்து மேலே விசுவாசம் உனக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பெரிய சொத்து. கிறிஸ்து மேலே இல்லாத விசுவாசம் உனக்கு சொத்தே கிடையாது, எல்லாமே அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. அதனால் இயேசு மேலே நம்பிக்கை வையுங்கள், கிறிஸ்து மேலே நம்பிக்கை வையுங்கள். ஒரு சுலபமான வழி சொல்லித்தரேன் நான். வார்த்தை ஆவிக்குரியது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் கத்தியோட கூர்மையானது. இந்த வார்த்தை எவ்வளோ உற்சாகத்தோட நீங்கள் படிக்கிறீங்களோ, அறிக்கை இடுகிறீங்களோ, உங்களோட விசுவாசம் எல்லாத்தோட மேலானது சொத்து சேர்த்து வைத்திருக்கோம். உங்கள் சொத்தே உங்கள் விசுவாசம்தான். அல்லேலூயா. பூமியில் என்ன கட்டிக்கிறாயோ அங்கே கட்டப்படும், பூமியிலேருந்து என்ன அவுத்து விடுகிறாயோ அங்கே அவுத்து விடப்படும். பூமியில் நீ கட்ட வேண்டியது பாறை மேலே உன் விசுவாசம், அது அங்கே கட்டப்படும். நீ அவுத்து விட வேண்டியது உன் விசுவாசம், உன்னோட செயல்கள். ஏன்னாட்டா விசுவாசம் மைத்து கொண்டு மட்டும் பார்த்தாது, அந்த விசுவாசத்தை செயலோடு இருக்க வேண்டும். உன் செயல் அங்கே அந்த அவுத்து விடப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. கத்தரா பாலார ஷபார கத்தரா பாபா. இயேசு நாமத்தில் இதை பெறுங்கள். நீங்கள் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்க இயேசு நாமத்தினால். ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்குள்ள கிரியை செய்வார், பெரிய காரியங்கள் செய்வார். ஆனால் அவரோட வார்த்தை எடுத்துக்கொண்டு உரத்த குரல் படிங்க. ஏன்னுட்டா வார்த்தை ஆவி, மாமிசமாக மாறுது இயேசு கிறிஸ்து. அதனால் வார்த்தை எவ்வளோ உற்சாகத்தோடு நீங்கள் படிக்கிறீங்களோ, தியானிக்கிறீங்களோ, கடவுள் உங்களுக்குள்ள பெரிய காரியங்கள் அவரால். ஏன்னா கடவுள் வந்து சட்டத்தை மீற மாட்டார். அவர் சட்டமே அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்குள்ள பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென்.